நம்ம வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் எதுக்கு சும்மா தான் வந்தோம். கேட்ச் த பாலா ஆப்போசிட் ஸ்டே ஹோல்ட் பண்ணல पता नहीं मेरा हेयर स्टाइल तो अभी सही नहीं है. तो कॉलेज जाने के लिए रेडी हो चुके हैं हम. तो चलते हैं जल्दी जल्दी. और पहली बात तो हम कॉलेज में जा रहे हैं. दूसरे कॉलेज में मीन्स कंपटीशन है वहाँ पे जा रहे हैं. तो क्या है कुक तो फायर करके कंपटीशन. बट आप आगे देखना क्या कंपटीशन है. तो देखते रहिए. फिर तक चलते हैं हम बस स्टॉप पे. चलो अब आ चुके हैं और देखते हैं बस है कि नहीं है हमारे यहाँ पे. बस होगी तो चले जाएंगे बस में ना. तो देखना पड़ेगा हमको कैसे जाना है कैसे नहीं. मेरा डेली का हो गया यार बस में जाओ. एक्चुअली बस इज सेफ मोर देन क्योंकि बस में आपको रेस्ट भी मिल जाता है. बहुत आराम से जाते हैं. तो चलते हैं बस स्टॉप. वैसे आ चुके हैं आगे ही हमारे. तो चलते हैं. कॉलेज भी வந்துட்டோம். So guys குக்கிங் வித் பாரி வந்துட்டோம். So guys everything நான் தமிழில் guys உள்ள போகிறோம். ஸோ இன்னும் ஃபங்க்ஷன் லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதோ நடக்குதா. இது நம்ம ட்ரெடிஷன் ஆஃப் கோர்ஸ் 3 months போன ட்ரெயில சோ பிராக்டிஸ் யா நான் எனக்கு கூட வருது நான் சாரி சரி ரைட் நான் புள்ளினா நான் நீ பண்ணாத நான் நல்லா இருக்கோ யோ கரெக்ட் ஸ்மைல் ரைட் ரைட் இல்ல இது என்ன சொல்றா ஓகே சரி ரைட் செக் பண்ணிக்கோங்க கேடா இல்ல ஏதோ வச்சிருக்காங்க. ஓகே ரெடி வரவா ஜாக்கெட் இருக்கா ரெடி முடியுமா எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சிருக்கீங்க. அதாவது சாதாரண ஆப்ஜெக்ட் இருக்கா லைக் சம்திங் ஏதோ ஆப்ஜெக்ட் இருக்கு முதல்ல காமிச்சிருக்கேன். ஓகே சச்சின் ரைட் சச்சின் இது ரைட்டா இருக்கு எல்லாருக்கும் தெரியுது. நான் ரிமூவ் பண்ண முடியாது. இதோட என்ன ரைட்டா பண்றீங்கன்னா போடுங்க லைக் a barber shop பாருங்க. the thing is கொஞ்சம் வேலை பண்ணுங்க. யா கொஞ்சம் வேலை லைக் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து இப்படி நீங்க தெரியாது. நீங்க உங்களுக்கு தெரியாது. சாதாரண பாக்க மாட்டீங்க. சாரி என்ன கை எடுத்துட்டான்டா இவன். கை எடுத்து சொல்றாங்க. கை எடுத்து இட்ஸ் ஸ்டில் நாட் ரைட். இதுடா தம்பு செக் பண்ணி அவர் மைண்ட் செட் எனக்கு லோ பண்றேன் ரொம்ப வெச்சு பண்றேன். அவன் வந்து தம் ஃபிங்கர் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கு. உடனே செக் பண்ண மேக் லைக் பண்ணியா ஸ்டில் கரெக்ட்டா பாத்துங்க ஸ்ட்ரைட் லைன் நம்ம ஏதோ நம்ம பிளான் பண்ணிலாம் பண்ணல கரெக்ட்டா. the thing is the magic for a low pace game or magic for a world record is like 12 seconds. so if possible 12 seconds குள்ள இந்த escape ஆயிட்டா it's guys in the college catch the ball opposite stay hold பண்ணனும்ல 8 classes நாங்க அடுக்குவோம். chances கிடையாது. டைமர் ஒரு வாட்டி எப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தம்பி வீடியோ நல்லா இருக்கா?
நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு வாட்டி. ஓ 8 கப்ஸ் எடுத்துட்டு ஸ்பான்ஸ் பண்ணிட்டு இப்படி ஏதோ பண்ண போகிறாங்க வீடியோ எடுத்துக்கணும் 20 ரூபா கேமா கேம் ஜெயிச்சிருயாடா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு 2 அட்டம்ஸ் டைமர் இருக்கு பட் இப்போ டைமர் இல்லாமல் ட்ரை பண்ணுங்க 15 செகண்ட்ஸா முடியாது முடியாது ட்ரை பண்ணு இந்த மாதிரி தானே ரொம்ப மேலே தூக்குனா போய்ட்டு டைம் வரை போயிடும். ஆ ஓகே சும்மா ஒன்றும் இல்லை. பண்ணு பண்ணலாம் லாஸ்ட் ஒன் பண்ண ஏமாத்துறாங்க. நீ பண்ணுறியா? ட்ரை பண்ணலாமா? guys, आज हम यहाँ गए எங்கே இருக்கு? என் பேர் தான் பூரா. நான் தான் ஜெயிக்க போகிறேன் ப்ரோ. அதெல்லாம் கனவு ப்ரோ. இன்னும் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஜெயிக்க போகிறோன்னு கன்ஃபார்மேஷன் அப்படிலாம் இல்லை. ஸோ காய்ஸ் நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். என்ன செய்ய போகிறோம் என்னன்னு தெரியலையே. சொல்லு, என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு நீ தமிழ்நாட்டில் பாரம்பரியமான உணவு தான் நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோதான். கேமராவே தலைகள் இருக்கியா? நீ இருக்க பாரு. ஸோ காய்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேர் எழுதுகிறோம் நம்ம வந்து. ஸோ தெரியல என்ன செய்ய போகிறோம். ஒரு கேஷ்யூ இருக்குது. நம்ம வந்து ஒரு 3 டீமாக வந்திருக்கோம். வேறு இதில் சொல்லு சார். ஜஸ்மின் தான் பார்க்கலாம். இதுதான் எனக்கு செய்ய இருக்கும். ஜட்ஜு வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்க. வெளில போயிட்டு அப்படியே நம்ம காலேஜ்லேருந்து ஜூனியர்ஸ் வந்து இது செய்யிருக்காங்க இன்றைக்கி. உனக்கு ஒரு தோழன் இது செய்யிருக்காங்க. அப்படியே வேறு வெளியே டிஃப்ரெண்ட் காலேஜ் வந்து செய்யிருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து ஜங்க் ஃபுட் அண்ட் ஹெல்தி ஃபுட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு இருக்க சில டிஷ்ஷஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு பாருங்க எல்லாமே இருக்குது. சாப்பாடு இருக்குது. சாம்பார் மட்டும் காணும். ஊறுகாய் இல்லை. ஏன்னா சாம்பார் பருப்பு வந்து நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அவன் ஃபுல்லாக டிஷ்ஷு இன்சிடென்ட்ஸ் ஆகியா தொண்டை போயிடுச்சு. இன்னும் அங்கே தான் இருக்காங்க. அங்கே வந்து முடிச்சுட்டு வராங்க. என்னடா பாட்டி நம்ம வந்து டேஸ்டிங்லாம் வந்துச்சு. இப்போ வந்து ரிசல்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம்.
கீழே போகும்போது தான் நமக்கு தெரியும் எல்லாம் நல்ல முடியும். பி கான்ஃபிடென்ஸ். ஸோ இப்போ ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். யார் ஜெயிக்கிறான், யார் தோக்குறாங்க. போகிறோம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறோம். ஆமாம். எப்படி அப்படிங்க பஸ்ஸாக போகிறோம். பஸ்ஸு இல்லை சரி எங்கே போகிறீங்க? நான் வந்து சென்ட்ரல் நான் வந்து மின்ட்டுக்கு போகிறேன். ஆமாம். வீடு சென்ட்ரல் போகிறதா ஒரு பஸ் இருக்கு. மூலக்கடமையாக போகிறீங்களா இல்லை எப்படி ஸ்டேட்டாக போகிறீங்க? கடம்பூர் அப்படியே தான் போகிறேன். யாராச்சும் மூலக்கடை வரீங்கன்னா அவங்க விட்டுருங்க. அரண்மனை இருக்குது. வயசு போகிறோம். திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்ட் கேமரா எடுத்துருக்கீங்க. தப்பான ஆடிட்டர் ரூமுக்கு போயிட்டோம். இப்போ வந்து இன்னொன்று ஆடிட்டர் ரூமுக்கு போகிறோம். அந்த பையனை அந்த அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு வரேன். நீங்கள் அந்த கொடுத்தீங்களே அது வந்து வெறும் கிளிப்பு எது தான் இருந்தது. அந்த அக்கா கிட்ட வாங்கினோம்ல அது. ஆமாம் நீ எல்லாருக்கிட்டையும் போட்டு வீடியோ எடுத்துக்கலாம். எங்களுக்கு நம்ம தான் இருந்தோம் அவ்வளோ நேரம் எடுத்து விளாகில் போட்டுக்கலாம். அது சும்மா ஒரு மினி விளாகாக கூட போட்டுக்கலாம். உள்ள பார்த்துக்கலாம். அங்கே பார்த்துக்கலாம். இங்கே இருப்பாங்க. ஹவுஸ் ரியாக்ஷன் இப்போ என்ன காரணம்? தகுதகன் இருக்கு. தகதன இருக்கா? எல்லாருக்கும் அப்படி இப்படி தான் இருக்கு. ஃபங்க்ஷன் அப்படியா? ஸோ காய்ஸ் ஃபங்க்ஷனு முடிச்சு வந்து அவ்வளோதான் ஜாலியாக போகிறோம். எடுத்து காட்டுறோம். நம்ம காலேஜ்மே கிட்டத்தட்ட ஒரு 600 ஆச்சு. 600 ரூபாய்க்கு 200 ரூபாய் ஆச்சு. அவ்வளோலாம் கிடையாது. இங்கே போட்டு வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. வந்து நீங்கள் வந்து நாங்கள் எதுக்கு நாங்கள் சும்மா கேர்ள்ஸை பார்க்க தான் வந்தோம். ஆனால் ஜெயிச்சு நாங்கள் அதெல்லாம் இல்லை. நாங்கள் வந்து சும்மா டைம் பாஸ் வந்து தான் வந்தோம். நாங்கள் நடிகலை வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சு ஒன்று. ஸோ அது நடந்துச்சு. ஸோ ட்ரை பண்ண நாங்கள் பண்ணுறது எங்கள் முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்க. அவனே காமிடா. ட்ரை பண்ணாங்க எல்லோரும் அவங்க பெஸ்ட்டு தான் பண்ணாங்க. ஜெயிச்சாங்க. பட் லாஸ்ட்டில் வந்து அவங்க வந்து பாலிட்டிக்ஸாக போட்டாங்க. வேறு ஒரு காலேஜ் வந்து அவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதனால இப்போ வந்து வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே டைம் வேறு ஆயிடுச்சு ஜிம்மு போகிறதுக்கு. ஸோ ஜிம்மு வேறு போகலாம். நானும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சுடா. ஆமாடா நான் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுவேடா. ஜிம்முலாம் போக மாட்டேன். ஜிம் கிட்லாம் வாங்கி வச்சேன் வீட்லேயே. நான் போடா அசோக் போயிட்டோம். வந்துச்சு நம்ம வேலை. ஸோ வந்து வீட்டுக்கு போகிறேன். இப்போ போகலாம். घर मीन्स मेरे मैंने आगे कमेंट कर दिया क्या होता है कॉलेज के मीन्स मोला घर से उधर आ चुके हैं और अब हम घर की तरफ चलते हैं. ऑलरेडी लेट हो चुका है. क्या बोलूँगा अब. सुबह तो लेट होता ही था. अब वहाँ जाके रात को भी वापस आने की टाइम को भी लेट हो चुका है क्योंकि अभी जिम जाने का टाइम हो चुका है. तो जल्दी जल्दी चलते हैं. चल के फिर हम वहाँ चलते हैं जिम को. यही है तो जिम जाने के लिए रेडी हो चुके हम. चलते जिम की तरफ. लेट तो हो चुका हूँ. थोड़ा जल्दी जल्दी चलना पड़ेगा. ब्लॉग को थोड़ा सा शॉर्ट करते हुए निकलते हैं जिम की तरफ. तो गाइस चलो जिम को आ चुके हैं. तो चलते ऊपर देखते हैं आज कौन कौन आया है. मतलब चलिए वैसे तो टाइम लेट है थोड़ा बहुत या हाफ आधे घंटा लेट है. तो देखते हैं कौन कौन है कौन नहीं है. जिम खत्म हो चुका है और घर की तरफ
घर गया बहुत टाइम हो गया बनाता ही नहीं मैं बंद कर दे तो चलता भी घर पे